வணக்கம் மக்களே. வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் அப்புறம் ஒரு மூவி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா, நான் பாக்குற மூவி எல்லாமே வேதனைப்பட்டு செருப்படி வாங்குற வீடியோ மட்டும்தான் நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க போய் எந்த விதத்திலயும் அஃபண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய், பச்சை பொய். அது திரும்பவும் அதே மாதிரி ஒரு மூவில ரொம்ப மனவேதனையோட வெளியே வந்தேன்னு சொல்லலாம். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ நான் இன்னைக்கு போன படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா சாட்டர்டே. ஆடி தாண்டா மரணாடி. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வழக்கம் போல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நானி நடிக்கிறாப்ல, எஸ்.ஜே. சூர்யா அவர் நல்ல ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி நானி அவர் ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு டிஃபரா அவரோட படம் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் நம்பிக்கை வச்சு போன படம். ஆனா அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட அந்த படத்துல இல்ல. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா சூர்யா அவர் மட்டும் தான். ஏன்னா அவர் மட்டும் தான் அந்த படத்துல சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. மோஸ்ட்லி தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே மேபி போனது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காரு. அவரோட ஆக்டிங், அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம். அவரால் என்ன அந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ, அந்த மொக்க கதைக்கு அவரால் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ, அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தையே தூக்கி பிடிச்சது அப்படின்றத மனப்பூர்வமா நம்ம ஒத்துக்கலாம். அவருடைய ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு தவிர்த்து, பட் அந்த ஸ்டோரி நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டா செம்ம கேவலமா இருந்தது. ஏன்னா இந்த காலத்துல பிரபாஸ்னா அந்த கல்கி மாதிரி ஒரு ப்ரமோட் ஆகி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னும் போது, ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு படம் வரதுன்றது அந்த கதை எதுக்குன்னே அப்படின்னு தெரியல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ்க்கான மியூசிக் என்னென்ன தேவையோ அந்த எல்லா மியூசிக்கும் இவ்வளோ நல்லா கரெக்டா பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருந்தது. இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இப்ப நெகட்டிவ்க்கு வருவோம். நெகட்டிவ் தான் நான் அதிக பாயிண்ட்ஸோட வெறியோட இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், கதை சுத்தமா ஒரு துளி கூட லாஜிக் இல்ல. படம் பார்க்கும்போது ஏன் அதை அப்ப பண்ணிருக்கலாமே, ஏன் அப்ப பண்ணிருக்கலாமே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கதையோட மெயின் கரு அப்படின்னு சொன்னா, ஹீரோ சின்ன வயசுல ஒரு ஷார்ட் டெம்பர். அவர் என்ன பண்றாருன்னா, அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு, நான் கோவப்பட மாட்டேன், ஏதோ ஒரு நாள் தான் வாரத்துல கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அதுல 12 ஆயிடுச்சுன்னா கூட அவர் இப்படி அடிக்க வந்தாருன்னா கூட அப்படியே கைய விட்டுருவாரு. எனக்கு அது என்ன இது கதை அப்படின்னு புரியுன்னா, மனுஷனா இருந்தா ஒரு கோவம் இருக்கும். அது ஒரு நிமிஷம் அந்த டைமை பார்த்தோன்னே, அந்த வாட்ச்ல அலாரம் அடிச்சோடனே எப்படி அது மாறுவாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கிடைப்பேன். அந்த சனிக்கிழமை மட்டும்தான் மற்ற வில்லன் அட்டாக் பண்ண வரானுங்க. சண்டே டு ஃப்ரைடே என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்களும் அப்படின்றது சுத்தமா புரியல. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா சின்ன வயசுல சொல்லுவாரு, கழுத்துல 4 வச்சு இந்த பையனை கோவப்படாதுன்னு சொன்னா திருந்திடுவான், நீ வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்காத அப்படின்னு அவங்க அப்பா அப்பவே சொல்லுவாரு. அது எங்களுக்குமே அப்ப புரியல. அப்புறமா மூவி பார்க்கும்போது தான் அவங்க அப்பா சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த படம் பண்ணிருச்சு. கதையில இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மெயினா ஒரு கதை போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதுல தேவையில்லாம நானிக்கு ஒரு பில்டப் எலமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு வில்லன் ட்ராக்கை கொண்டு வராங்க. நான் சனிக்கிழமை சண்டை போடுவாப்புல இல்ல, அதனால ரிப்பீட்டடா சனிக்கிழமை இவனுங்களை வச்சே முடிச்சிட்டாங்க படத்தை. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அதுக்கப்புறம் என்னடா டே அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபைட் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்க்கும் போதே என்னன்னா சிரிப்பு தான் வந்ததே தவிர்த்து அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும் அப்படின்றது இல்லவே இல்லை. 10 மணிக்கு படம் ஆரம்பிச்சது, 10:49 வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் யாரா இருக்குன்னா, நானிக்கு, வில்லனுக்கு, ரெண்டாவதா வர வில்லன் அவன் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்குமே ஒண்ணுமே இல்லை, குப்பை. படம் ஏதோ ஃபில் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத எலமெண்ட்ஸ் கொண்டு கச்சா முச்சான்னு ஃபில் பண்ண மாதிரி இருந்தது. மெயினான அந்த கதையில போயிட்டு இருக்கும் போது அடிஷ்னலா ஒரு கதை வரும், சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன கதை வரும். அந்த செகண்ட் வருதுன்னே தெரியவே தெரியாது. அதுவே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த கதையை ஃபில் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி லாஜிக் சுத்தமா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தது, தேவையில்லாத காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தது. அருவி படத்துல வரவங்க அவங்க எல்லாம் அக்காவை நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே இன்னும் பெருசா காமிச்சிருந்திருக்கலாம், இல்ல அவங்க கதையில இல்லாம கூட இருந்திருக்கலாம். அவங்க பெருசா அந்த கதையில ஒன்னும் ஷைன் பண்ணல. நான் பெரிய சினிமா இதெல்லாம் கிடையாது. ஆனா
ஒரு ஆடியன்ஸா நான் போய் பார்க்கும்போது நான் இப்படி வந்து சீட்ல உட்காந்துட்டு இருந்த ஆளு அப்படியே சறுக்கிட்டே கீழே போயிட்டேன். என்னடா இது எப்பதான் முடியும், இப்பதான்டா முடிப்பாங்க படத்தை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கிளைமேக்ஸ்ல வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே எஸ்.ஜே. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. பட் என்னன்னா அப்படின்னு சொன்னா எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஒரு ஆளு அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த கிளைமேக்ஸோ எதுவும் கிடையாது. மேபி ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மேபி ஒரு என்டர்டைனிங் ஃபிலிமா இருக்கும். நானும் ஒரு என்டர்டைனிங்கான ஃபிலிமா இருக்கும், நானியோட ஃபிலிம்ஸோ கொஞ்சம் சட்டில்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். டைலாக்ஸா இருக்கட்டுமே எல்லாமே ஓவர் எப்படின்னா திகட்டுற மாதிரியே இருந்தது. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்க வந்து இல்ல வீக்கெண்டா இருக்கு நான் வந்து ஃபேமிலியோட நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க. வேறு ஏதாவது நல்ல படம் வேறு ஏதாவது உங்கள் பக்கத்தில் உள்ள தியேட்டர்ஸில் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் வந்து ஓடிடியில் ஃப்ரெண்ட்ஸோட கும்பலாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வைபாக பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணி வேணா இல்லை இந்த மூவி நல்லா தான் இருக்குது நீ தான் உனக்கு என்ன சினிமா பற்றி தெரியும்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதே மாதிரி நல்ல படத்தோட இல்லை சாரி இதை மாதிரி இல்லை வேற நல்ல படத்தோட உங்களை மூவி ரிவ்யூவில் நாங்கள் சந்திக்கிறோம். நக்கல்யா அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் பட்டனில் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச நன்கொடையை போட்டால் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ தனியாக பண்ணுறேன். ஸோ ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.